கண்மலையும் மீட்புருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்து தியானமும் உமக்கு பிரியதாயிருப்பதாக என்னை மறைத்து நீ பேசு. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவர் என்று சொன்னால் கர்த்தர் என்று பொருள்படும். நான் வாசிக்கிற பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். எல்லா கைபோய் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு விண்ணப்பத்து சத்தத்தை கேட்பார். வாக்கு பண்ணாரு, யாருடைய விண்ணப்பத்து சத்தத்தை கேட்பார். அதான் டாபிக் இன்னைக்கு. யாருடைய விண்ணப்படி சத்தத்தை கர்த்தர் கேட்பார். வேதத்துல பாஸ்து பார்த்தனா நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கல. சில பேருக்கு ஜபத்தை உடனே கேட்டு உடனே பதில் கொடுத்தார். ஒரு 3 காரியங்களை தியானம் பண்ணி ஜபம் பண்ண போகிறோம். செய்தியின் தலைப்பு ஸ்கிரீன்ல வருது பாருங்க. யாருடைய விண்ணப்ப சத்தத்தை கேட்பார். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம். கொஞ்சம் பைபிள் திறந்து மைக்கில் வாசல் நீங்க குனிஞ்சு படிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. 18 படிங்க. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணானா, தப்புல தன் ஆகாரோடு பிறந்த இஸ்மவேலுக்காக ஒரு ஜெபம் பண்றான். ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டு விட்டு அமிச்சிட்டான். அமிச்சிட்ட பிறகு பிள்ளை எங்க இருக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் டெலிஃபோனு, மேப்பு, லோகோ, ஜிபே அதெல்லாம் கிடையாது. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா பிள்ளை போயிடுச்சு. அமிச்சிட்டார் வீட்டை விட்டு. மனசு பதட்டம். பிள்ளைங்க பெற்றோர் பிள்ளைங்க என்னதான் பண்ணாலும் பிள்ளைங்க வீட்டில் இல்லை, வெளியே பெற்றோர் ஒரு பதட்டம் இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும். இவருக்கு ஒரே பதட்டம். போய் ஒரு இடத்துல போய் முட்டி போட்டு ஜெபம் பண்றான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பம் அப்படியே வருது. விண்ணப்பம் பண்ணினான். நீங்க 20ஆம் வசனம் படிங்க. 20ஆம் வசனம் படிங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். கை தலையிலேயே சொல்லலாம். விண்ணப்பம் பண்ணினான் அங்க எழுதப்படுகிறது. 20ஆம் வசனம் சொல்றாரு விண்ணப்பத்தை கேட்டேன். கேட்டு ஆன்சரும் பண்றாரு. என்ன ஆன்சர் பண்றானா, நான் அவனை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணி அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். பெரிய ஜாதியாக்குவே. அழகா பதில் வருது பாருங்க. இஸ்மவேல் பிழைப்பானாக தான் கேட்டாரு. பிழைப்பான அர்த்தம் ஆழ்ந்து காப்பாற்றுங்க. எங்க இருக்கா தெரியல, பிள்ளை எங்க போச்சு தெரியல, போன் பண்ண முடியல, மனசு கஷ்டமா இருக்கு, பதைப்பு. போய் ஒரு ஜெபம் பண்றான். பிழைப்பானாக. ரொம்ப அழகா 20ஆம் வசனம் ரொம்ப பிடிச்சமான வசனம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் நான் இந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். 17, 20 ஆதியா 17 மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேலுக்காக நீ பண்ண விண்ணப்பத்தை கேட்டேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இஸ்மவேல் ஆபிரகாம் அவனை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிப்பேன். அப்புறம் அவனை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அப்புறம் அவன் 12 பிரபுக்களை பெருப்பான். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். கை உயர்த்தலையோ சொல்லுவான். இங்க ஆபிரகாம் பண்ண விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் நிறைய குணாசி இருக்கு. நிறைய கூடாது. அவன் விசுவாச தகப்பன். ஆண்டவர் சொன்னது அப்படியே விசுவாசம் தான். நிறைய குணாசி இருக்கு. அவன் பலிவிட கட்டினா. ஆண்டவர் சொன்னது தப்பிள்ளை அதை பலியிட்டான். ஆனா எனக்கு ரொம்ப ஒரு இழுத்த மிக முக்கியமான குணாதிசயத்தை ஆண்டவர் ஜெபத்திலே காண்பித்தார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கைவ தலையிலையா சொல்லலா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். அதுதான் ரீசனுங்க. நீங்க மேல 2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ உன் தகப்பனையும் உன் தேசத்தெல்லாம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்றாரு. 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் சொல்றாரு கர்த்தர். இதான் கோடு போடணும் உங்க பைபிள்ல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போகும்போது வயது 75. என்ன வயசு? 75. 75 வயசுல ஒரு ஆண்டவர் கூப்பிட்டு, இங்க வாப்பா ஆபிரகாம், உன் அப்பா விட்டு உன் தேசத்தை விட்டு 75 வருஷம் வாழ்ந்தோட எப்படி இருக்கு பாருங்க. 75 வருஷம் ஒரு ஏரியாவில் நீங்க இருந்துட்டு அந்த இடத்த விட்டு போன கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்து நீ புறப்பட்டு காண்பிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போ. வசனம் சொல்லுது ஆபிரகாம். எனக்கு ரொம்ப இழுத்த வார்த்தை. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான்.
நீங்க எபிரேயர் ஆக்கில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல வர மாதிரி எழுதிருக்கு. எபிரேயருக்கு வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அங்க போய் புதிய பிரமா அழகா எழுதி பாருங்க. அவன் கீழ்ப்படிந்து அவன் போகிற இடம் என்னமென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ இந்த 2 வருஷம் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் பண்ண விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க காரணம் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். கீழ்ப்படுகிற குணம் அவனுக்குள் இருந்தது. கை வைத்து எல்லா அல்லேலூயா சொல்லலாம். முதலாவதாக those who have the experience of obedience, character of obedience, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விண்ணப்ப சத்தத்தை கேட்பார். அப்ப முதல் குறிப்பு இப்படி சொல்லுகிறாங்க, வருது பாருங்க, கீழ்ப்படுகிற விண்ணப்ப சத்தத்தை கர்த்தர் கேட்பார். எல்லா சத்தத்தையும் கேட்க மாட்டார். சில வசனங்களை வாசிக்கிற பாருங்க, அப்பதான் புரியும். யாத்திராகம புஸ்தகம் 24:7 வாசிக்க கேட்போம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஜனங்கள் சத்தமா வாசிக்கிறாரு உடன்படிக்கை. உடனே சொல்றாங்க, நாங்க கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை. ஆதியாகமம் 28:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. யாக்கோபு அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிந்து நடந்தானோ. அப்பா அம்மா கீழ்ப்படிவான பிரதர் பேசினாரு. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படுற உள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பயங்கர வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ற காரணம் அப்பா அம்மாக்கு எதிர்த்து பேசுறதும் அப்பா அம்மாவுக்கு ஆலோசனை சொல்றாம இருக்காங்க. இல்ல, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படும். சில வீட்டுல சரி தொலைது போ அப்படின்னு விட்டுறாங்க. பட் யூ ஆர் லூசிங் த பிளஸிங். ஆசீர்வாதத்தை 2 ஸ்டெப் கீழே இறங்குறன்னு அர்த்தம், மேல ஏறல. அப்ப தகப்பனு தாயும் கீழ்ப்படிய வேண்டும். உபாகம் 27:10 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3 காரியம் சொன்னேன். முதல்ல வசனத்தை வாஸ்து கீழ்ப்படிவோம் சொல்றாங்க. அப்பா அம்மாக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தான், சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். உபாகம் 34:9 இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கட்டளையிட்டபடி செய்தார்கள். எரேமியா 42:6 எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை. எபேசியர் 6:5 வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும். எஜமானுக்கு கீழ்ப்படியணுமா? எஜமான் எப்படி கீழ்ப்படும்? பயத்தோட நடக்கும். எஜமானுக்கு சம்பளம் வாங்க, உனக்கு மேல அபிஷியல் ஆபீஸ் இருக்கு, யூ மஸ்ட் ஒபே. எஜமான் கீழ்ப்படியும் பைபிள் சொல்லுது. கொலோசியர் 3:22 வேலைக்காரரை சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியும். எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படியணுமா? போதும். அந்த இன்னும் நிறைய வசதி இருக்கு, நான் சிம்பிளா முடிச்சிடறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், கட்டளை கீழ்ப்படியணும், கற்பனை கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், எஜமான் கீழ்ப்படியணும், ஊழியக்கார் கீழ்ப்படியணும். அப்ப ஏன் உங்க ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல? இப்ப சேஞ்ச் பண்ணி, இப்ப தேதி 3 தான் ஆகுது, தேதி 4 தான் ஆகுது. சும்மா நீ ஏன் உத்தமன் ஒரு சர்டிபிகேட் வாங்கி கையில வச்சுக்காத. நான் ஒரு உத்தமன், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான் அப்படி சொல்லி நீயே சர்டிபிகேட் வாங்க கூடாது. இப்ப ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இனிமே அந்த கீழ்ப்படுற குணத்துக்கு கடந்து வருகிறேன். உமக்கு கீழ்ப்படிவேன், சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன், எஜமான் கீழ்ப்படிவேன், அப்பா அம்மா கீழ்ப்படிவேன், பாஸ்டர்ஸ் கீழ்ப்படிவேன். அந்த உள்ளத்திற்கு தாறுமான ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது கீழ்ப்படுகிற உள்ளத்திலே அவர்கள் பண்ணுகிற ஜப சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாடுங்க.
இரண்டாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து அப்படின்னா விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து விண்ணப்ப சத்தை கேட்டார். இரண்டாவது யாக்கோபு. முதல்ல ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது யாக்கோபு தேவ சபத்தை ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சபம் தெரியும். 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்பா அம்மா விட்டு வனாந்தத்தில் படுத்து கிடக்கும் போது மாமா விட்டு பார்த்தா ஜெபம் பண்றான். உங்களுக்கு அந்த ஜபம் தெரியுமா? சில ஜபத்தை மனப்பா பண்ணும். ஆபிரகாம் பண்ண ஜபம், ஈசாக்கு பண்ண ஜபம், யாபேஸ் பண்ண ஜபம், தாவீது ஜபத்தை மனப்பாட பண்ணி ஜபம் பண்ணும். இந்த ஜபத்தை யாருக்காவது மனப்பாடமா தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? திருப்பிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். தனியா ஜபம் பண்றான். ஆபத்தான சூழ்நிலை ஒரு ஜபம் பண்றான். வாசிப்போம். 28 ஆதியாகமம் புஸ்தகம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் பவர் புக் ஆஃப் ஜெனிசிஸ் chapter 28 verse 20 to 22. 20-28 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கை வைத்தாலே சொல்லலாம். இதான் ஒரு அப்பா அம்மா விட்டு தனியா வனாந்தத்தில் ஆபத்தான ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகவே 35 சொல்றாரு, ஆபத்து நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபு வெரி குட், ஜேக்கப் வாஸ் வெரி குட் பிரேயர் வாரியர். அவர் ஜெபம் பண்ண மாதிரி யாரும் பைபிள்ல ஜெபம் பண்ணி அப்படி போராடி ஆசீர்வாதம் வரக்கு போராடி ஜெபிக்க தேவ மனிதர். ஆண்டவர் யாக்கோபின் ஜெபம் கொடுக்க காரணம், யாக்கோபுக்கு நிறைய குணாதிசயம், மிக முக்கியமான குணாதிசயம் வாசிக்க கேட்போம். அதே 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பின்பகுதியை வாசிக்க கேட்போம். நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். சொல்லப்படலாம், பலிபீடத்தை உண்டாக்குவேன். இரண்டாவது யாக்கோபுக்கு இந்த கேரக்டர் தெரியுமா? ஆண்டவருக்கு பலிபீடம் உண்டாக்குற எண்ணம் அவனுக்கு இருந்தது. பலிபீடம் என்று சொன்னால் நன்றி, ஸ்பிரிச்சுவல் நன்றி சொல்ல வேண்டும் என உள்ளம் அவனுக்குள் இருந்தது. தேவன் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. இரண்டாவது குறிப்பு, நன்றி செலுத்துகிற உள்ளம், பலிபீடம் கட்டுகிற அனுபவம் நமக்குள் வரும்போது கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்பார். சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8:20. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். ஆதியாகமம் 12:7. தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். ஆதியாகமம் 13:4. முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினது முதல் ஸ்தலம் மட்டும் போ. ஆதியாகமம் 22:9. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. ஆதியாகமம் 31:54. யாக்கோபு மலையின் மேல் பலி. ஆதியாகமம் 33:20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி. சங்கீதம் 27:6. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி. நான் சொல்றேன், நிறைய வசனங்கள் வருது. மிக முக்கியமான வசனம் மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட விரும்புகிறேன். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 27:6 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்றேன், அது நன்றி நிறைந்த உள்ள இருந்தாதான் வாயிலிருந்து பாட்டே வரும். பாடலாம் வாங்க, ஒரு பாட்டு போதும், இல்ல அரை பாட்டு போதும். இப்ப அரை பாட்டுல பாடுறோம். அரைப்பாட்டை 7 சரணம் 3 சரணம் போதுன்றாப்புல. நான் சொல்றேன் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே, இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்க காரணம் அவனுக்கு நன்றி உள்ள இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? வாயத்தோடு சொல்லுங்க. நமக்குள்ள நன்றி உள்ளம். கடவுள் நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு என்னை நினைத்து பார்த்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த ஆராதி. அதுதான் பலிபீடம் கட்டினான்னு சொல்றேன். நீங்க அந்த பலிபீடம் கட்டி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். கை வைத்த எல்லா அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஃபாதர் பாடுற பாருங்க. நல்ல தேவன் நன்மை செய்தார். பாடுங்க. நன்றி பலிபீடம் கட்டுவோம். எல்லாரும் நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கைகளை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் எரித்து தியானமும் உமக்கு பெரியதாக இருப்பதாக என்னை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். யாத்திரையாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். புக் ஆஃப் எக்ஸடைஸ் சாப்டர் 22 verse 23. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, அவர்களை எவ்வளவாக நீங்கள் ஒடுக்கும் பொழுது, அவர்கள் என்னை நோக்கி நீங்க முறையிட்டால், ஒடுக்குறீங்கல்ல, அவங்க என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு, நிச்சயமாய் சத்தியமாய் அவர்கள் பண்ணுகிற முறையிடலை கேட்டு. போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காரியங்களை நியாயப்பிரமாணமா சில கட்டளைகளை சொல்லும்போது சொன்ன வார்த்தை இதுல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் அவர் உணவா சொல்றாரு, அவர்களை எவ்வளவானும் ஒடுக்கும் பொழுது, நீங்க அந்த ஒடுக்கிற நபர் என்கிட்ட முறையிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளைண்ட் பண்ணா நான் அவங்க கம்ப்ளைண்டை உடனே எடுத்துப்பேன். நான் எடுத்து என்ன செய்வேன் என்பது பின்னாடி வசனம் பயமா இருக்கு. அவர்கள் சொன்னா யாருன்ட்டு மேல் வசனம் பார்த்தா வரும். நீங்க மேல வசனம் கீவேர்டுகள் வாசித்த மேல 2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. அந்நியனை சிறுமைப்படுத்த கூடாது, ஒடுக்க கூடாது. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் ஒரு காலத்துல அந்நியரா தான் எகிப்துல இருந்தீங்க. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை அவர்கள் யாரு? நீங்க ஒடுக்கிற அவர்கள். இப்ப பாருங்க யாருன்னு சொன்னா, அந்நிய, விதவை, திக்கற்றவர். ரொம்ப ஜாக்கிரதை. அவங்க கிட்ட சண்டைக்கே ஒம்புக்கே போக கூடாது. அப்பா அவங்க போய் உட்கார்ந்து முறையிட்டா, அவங்க முறையிடுறத நான் கேட்பேன். கேட்டு என்ன செய்வாரோ அடுத்த வசனம் ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ எனக்கு திகில் வந்தது. வாசிக்க அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி, அடுத்த வசனம் அதே வசனம், கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். பட்டயத்தினால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணானா கத்தி எடுத்து உங்களை கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும், உங்க மனைவியை விதவையாக்கிடுவேன். உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. புரியுதுங்களா? எங்க இதெல்லாம் வசனங்க சும்மா பழைய பாட வசனம், புதிய பாட. இயேசு வந்துட்டாரு, கிருபை வந்துச்சு, மன்னிச்சுட்டாரு, இது ரத்தத்தை இருது, சாபம் இதெல்லாம் அந்த கதைலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. சத்தியம் இது, பைபிள் இது. அந்நியனும் விதவையும் திக்கற்றனும் தனியா இப்ப உக்காந்து, ஏசப்பா என்னை இப்படி ஒடுக்குறானப்பா, என்னால முடியலப்பா, இவங்களை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறப்பா, கொஞ்சம் பார்த்துங்கப்பான்னு ஜபத்துல வச்சா, அந்த முறையிட ஆண்டவர் கேட்டு கத்தி எடுத்து குத்தி உன்னை கொலையாக்கி, உன் மனைவியை விதவையாக்கி, உன் பிள்ளைகளை தாக்கிட்டு வரோம். கோபம் உண்டவராகி. இந்த வார்த்தை எனக்குள்ள திகில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, அப்படிப்பட்ட பிள்ளைகள் முறையிட்டால் முறையிடுதலை கர்த்தர் கேட்பார். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லலாம். ஐயா நான் ஒருவேளை திக்கற்ற பிள்ளை போல இருக்கிறேன், நல்லா கவனிங்க, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா கூட நான் ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்றேன், ஒரு விதவை மாதிரி தான் நான் காணப்படுறேன், நான் ஒரு ஏழையா அப்படின்னு சொன்னா, நீ கூப்பிட்டால் உன் முறையிடுதலை கர்த்தர் கேட்பார். நீ யாருக்கிட்ட போய் முறையிடக்கூடாது, கர்த்தரிடத்தில் தான் முறையிடணும். இன்னொன்னு, கடைசிக்கு மனுஷிக்கிட்டே சொல்லிட்டு கர்த்தர் சொல்லி எடுக்க மாட்டாரு. மனுஷிக்கிட்ட சொல்லக்கூடாது, கர்த்தர்கிட்ட மாத்திரம் முறையிட்டால் நம்ம முறையிடலை கேட்டு தேவன் நமக்கு உத்தரவு. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற மாதம் இயேசுவின் நாமத்தை ஜெபம் பண்ணி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தால சொல்லுகிறேன். பிப்ரவரி மாதம் ஜெப மாதமா கொண்டாடி வருகிறேன். முட்டி போட்டு ஜெபித்தால் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். முறையிட்டால் முறையிடத்தை கர்த்தர் கேட்பார். யார் உன்னை ஒடுக்குறாங்களோ, உன்னை வேதனைப்படுத்துறாங்களோ, நானும் அப்படிதாங்க சிம்பிளா ஜெபத்தில் வச்சுருவேன். என்னை யாராவது பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சைலண்டா அவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே இந்த நபர் எக்ஸ் அண்ட் ஒய் டூயிங் பயங்கர ப்ராப்ளம், மனசு கஷ்டமா இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்றது, இதை போய் இவங்ககிட்ட சொன்னா இவங்க என்ன திருப்பி கேவலமா பேசுவாங்க, உங்ககிட்ட முறையிடுறேன்னு சொன்னா ஆண்டவர் கத்தி எடுத்துட்டு வருவாரு, கொலை பண்ணுவாரு, விதவையாக்கிடுவாரு, பிள்ளைகளை நடுத்துற நிக்க வைப்பாரு. முறையிடுதலை கேட்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
எனக்குண்டான முறையிடுவோம். எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன். கர்த்தர் செவி கொடுத்தார். விண்ணப்பத்தின் மாதம் இது, விண்ணப்பம் கேட்கிற மாதம். நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன். கர்த்தர் செவி கொடுத்தார். ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல வந்து முறையிட்டா, கம்ப்ளைண்ட் பண்ணா, தேவ சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல வந்து அழுது முறையிட்டால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? அதனாலதான் நம்ம 20 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். எதுக்கு? தேவ சமூகத்தில் அமர்ந்து நல்ல ஜெபமனை காத்திருக்கும் பொழுது தேவன் அந்த முறையிடுறத கேட்பார் சொல்ல ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சொல்ல போறோம். 3 குறிப்பு சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். செய்தியின் தலைப்பு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளை முறையிடுறத கேட்டு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். நம்பர் 1 யாத்திரையாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரை 23ஆம் வசனம். காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார். இந்த முறையிடுறது உடனே பதில் வராதுங்க. முறையிட்டுக்கிட்டே இருக்கும். எழுதி போடுற பதிலே வரலையே. முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. கைவகத்து அல்லேலூயா சொல்லலாம். நான் தீர்க்கதரிசனம் ஒரு காரியத்தை பதிவு செய்யறேன் யூடியூப்ல மாலை ஆறாதல்ல. நீ முறையிட்டு கொண்டிருக்கிற அந்த முறையிடுதல் தேவ சக்தி எட்டி விட்டது. அங்கிருந்து சீக்கிரம் உனக்கு பதில் வரப்போகிறது. ஜெப மாதத்திலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். கைவகத்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க 25 எடுத்து பிளஸிங் 25 படிங்க. தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். God remember them. நம்பர் 1 முதல் குறிப்பிட்ட தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிளஸிங். நீங்க தேவ சமூகத்தில் வந்து முறையிட்டீங்கன்னா, தேவ சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் உங்க கம்ப்ளைண்டை கேட்டு உங்களை நினைத்தருளுவா, நினைவு கூறுவா. ஆனா ஏசப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க. 30 ஆண்டு இறைப்பணியை முடிச்சுட்டேன். 24 வயசு, சின்ன வயசுல விவரமே தெரியாம, பைபிள் நாலேஜே இல்ல, பைபிள் கருத்துக்க போல வெறித்தனமா இயேசுவை மேல அந்த அன்பு நிமித்தமாக, அவர் மேல வைத்த காதல் நிமித்தமாக வேலையேற ஊழியத்துக்கு 30 ஆண்டு முடிச்சுட்டேன். எப்பெல்லாம் போய் தேவ சபை தனியா முட்டி போட்டு கை உயர்த்தி தேவ சபத்தை ஏசப்பா இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும். என் கம்ப்ளைண்ட் ஆண்டவர் கேட்டு என் நினைவுக்கு அநேக சபைகள் சாட்சியா சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப மாதத்திலே தேவ நம்ம முறையிடுதலை கேட்டு நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர். அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கண்ணை மூடி பாடுங்க. தேவகுமாரா சொல்லாதீங்க. தேவகுமாரா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஜீசஸ். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நினைச்சா ஆசீர்வாதம் தான். டாடி என்ன மறந்தா அப்பா எங்கே போவேனா. டாடி 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 நினைச்சா ஆசீர்வாதம் தான். டாடி என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. உறவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் Come on. நீர் உறவாணி. Give the complaint to the Lord. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. முதலாவது நீ கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை நினைவு கூறுவார். இரண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டா. யாத்திரையாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது அவன் வந்து என்னை நோக்கி முறையிட்டா நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். என்ன பண்ணுவாரா?
இது யாரு அப்படின்னு கேட்டா நீங்க மேல வசனம் வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் அவன் மட்டும் எடுத்துட்டு உன்னன்னு போட்டுக்க போறீங்க. நீங்க மேல வசனம் வருஷம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒருத்தர் வஸ்திரம் ஒருத்தர் நீ வஸ்திரம் வாங்கி போய் கேட்டா பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். அர்த்தம் வந்து சட்டையவானவ கொடுன்றாரு. அது மீனிங் என்னன்னா அவன்கிட்ட இருக்குது ஒண்ணுன்னு வச்சுங்க, ஏதோ ஒண்ணுதான் அவன்கிட்ட இருக்கு, அதை போய் நீ புரி வாங்கி வந்துடுற, நீ தரல வச்சுங்க. அவன் போய் ஆண்டோட கம்ப்ளைண்ட் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவன் கம்ப்ளைண்ட்டுக்கு செவி கொடுத்து இரக்கம் உள்ளவனா இருப்பாராம். எனக்கு ரொம்ப எடுத்து வார்த்தைங்க. ரெண்டாவது, நீ தேவ சமூகத்தில் போய் முறையிட்டால் கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருப்பார், இரக்கத்தை வெளிப்படுத்துவார். நீ ஏன் மனுஷனவே சொல்ற? இன்னைக்கு தலைப்பு முறையிடுங்கள். Give the complaint to the Lord. Whatever problem, money problem, family problem, husband problem, wife problem, children problem, job problem, எதுவா இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து, ஆண்டவரே இதுதான்ப்பா பிரச்சனை, உடைய சமூகத்தில் முறையிடுகிறேன்னு சொல்லி அவர்த்தி கம்ப்ளைண்ட் பண்ணினார். ரெண்டாவது, ஐயோ பாவம் இல்ல, என் மகன் நித்தனை வந்து அழுகுறானே, பாவம் இல்ல, இப்படி மண்டிட்டு முட்டி போட்டு குப்பாடு போட்டு அழுகுறானே, பாவல்ல என்று தேவன் அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே, இரக்கம் வைக்கும் பாடுங்க, தேவனாலே எல்லாமே கை கூடும். Everything will come. எனக்கு எல்லாமே கை கூடும், எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை ஓடுவதனாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி பெறுவே, நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன், வெற்றி மேல் வெற்றி பெறுவே, நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன். நம்பர் 1 நினைவு கூறுவார். நம்பர் 2 இரக்கமாயிருப்பார். கடைசியாக யோபு சரித்திர புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கு. ஜோப் chapter 29 verse 12. முறையிடுகிற ஏழையையும் முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். இப்போ மூணாவது முறையிடப்பட என்ன செய்வாராம்? ரட்சிப்பார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:17. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு, அதான் இந்த 2வது வசனம் போட்டேன். 2 வசனம் சொல்லணும்ட்டு. சங்கீதம் 55:17-18. அந்தி சந்தி மதியான வேளைகளிலும், அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவே, அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், கும்பலே கூடி எனக்கு எதிர்த்து வந்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, அவரே எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். மீட்பார். அங்க ரட்சிப்பார், மீட்பார். கடைசி குறிப்பு நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். பேப்பர் தான் எடுங்க, பேப்பர் எடுத்து எழுதி சைன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் ஆண்டவர்கிட்ட. 3வது குறிப்பு, முறையிடுதலை கேட்டால் ரட்சிப்பார். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அவர் ரட்சகர். ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்கிறேன், அவர் நினைச்சாதான் வெளியே கொண்டு வர முடியும். ஐயா, என்னால ஒரு படுங்குழியில விழுந்து இருக்கிற ஐயா, நான் ஆழத்துல சிக்கி இருக்கிற ஐயா, ஒரு கூட்டம் மக்கள் எதிரிட்டு போரிட்டு வருகிற ஐயா, வெளியே வர முடியல ஐயா, அப்பா கூப்பிடுகிற ஐயா, தேவ சமூகத்தில் முறையிடுங்கள். முறையிடு சத்தத்தை கேட்டு கர்த்தர் ரட்சிப்பார், மீட்பார். அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமி மேலே